வாங்க எல்லாருக்கும் வணக்கம். கோகிலா கிச்சன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி டொமேட்டோ சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். 3 டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக, நல்லா கலர் நல்லா ரெட்டிஷாக இருக்கிறதா பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த 3 பழத்துக்கு 1 வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1 கேரட்டு, 2 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஆப்ஷன் தான், வேணும் பூண்டு சேர்க்காதவங்க பூண்டு அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் இது ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. இந்த 3 பழத்துக்கு 2 கப்பு 2 பவுல் சூப்பு வருங்க எங்களுக்கு. அப்புறம் பெப்பர் பவுடர், இது பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூனு, இது வந்து சுகர், இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கடைசியாக கார்னிஷ்க்கு, இது வந்து ப்ரெட் க்ரம்ஸுங்க கடைங்களில் விற்கிறாங்க. இல்லை நாங்கள் வீட்டிலையே கூட ப்ரெட்டை வந்து நாங்கள் கிரில்லையோ அவன்லேயோ வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பட்டர். அவ்வளோதாங்க இதுக்கு டொமேட்டோ சூப்புக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எல்லாம் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ இந்த தக்காளியை வந்து 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேரட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனியனையும் இது மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கிங்க. பூண்டும் வந்து இது மாதிரி பொடியாக நறுக்கிக்கிங்க. பாருங்கள், இப்போ இது வந்து தண்ணி 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண டொமேட்டோவை இதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சா எங்களுக்கு அந்த மேலே இருக்கிற ஸ்கின், டொமேட்டோவோட ஸ்கின் மட்டும் வந்துடும். ஸ்கின்னை எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணலான்னு காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ இந்த டொமேட்டோ நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், இப்போ இந்த ஸ்கின்னும் வந்துடுச்சு, ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இதை நாங்கள் எடுத்து வெளியில் வச்சு கொஞ்சம் ஆறுன அப்புறம் இந்த ஸ்கின் ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ இதை டொமேட்டோ நல்லா ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட்டு ஆனியன் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது வந்து இந்த கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்த பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாங்க. பட்டர் மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பிரிஞ்சி இலையை போட்டுக்கிட்டோம். ஃப்ளேவர் மாறிடும் பட்டர் மெல்ட் ஆனால். இப்போ பாருங்கள், அதுலேயே இந்த பூண்டு, ஆனியன், கேரட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்ச நேரம் வதக்கினா போதும், ரொம்ப வந்து வதக்கணுங்கிறது இல்லை. சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கினா போதும். அந்த வெங்காயம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனால் போதுங்க. பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் பூண்டு அந்த பச்சை வாசனை போயிருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் நான் அடுப்பு சிம்மில் வச்சு வதக்கியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த டொமேட்டோவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், எங்களுக்கு கருகிடும் இல்லைன்னா அந்த இது பூண்டெல்லாம். ஒரு இதுக்கும் அதே மாதிரி 2-3 மினிட்ஸ் டைம் கொடுத்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த பீட்ரூட் ஒரு சின்ன பீஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து கலர் வரும், அதுக்காக வேண்டி போடுறேன் நான். இது 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். கலருக்காக வேண்டி நல்லா கலர் வந்து நல்ல டார்க் கலர் வரும் டொமேட்டோ சூப்பு. கட் பண்ணி போடலாங்க. பாருங்கள், இந்த சைஸ்க்கு 2 போடுறேன். அடுப்பு சிம்மில் இருந்தே தான் வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க விடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுன அப்புறம் இந்த பிரிஞ்சி இலையை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க. கூட மிக்சியில் போடுறப்ப இந்த டொமேட்டோ வேக வச்ச தண்ணியவே நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எங்களுக்கு நல்லா அரைப்படுறதுக்கு. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அந்த தக்காளி வேக வச்ச தண்ணியிலேயே நல்லா அரைச்சிக்கிட்டோங்க. இப்போ இதை வந்து இது மாதிரி ஒரு ஃபில்டரில் நல்லா வடிச்சிக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. நாங்கள் வீட்லேயே இது மாதிரியெல்லாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு, வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷன் பார்ட்டி ஏதாவது வீட்டில் நீங்கள் செலிப்ரேட் பண்ணினீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சூப்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இது மாதிரியெல்லாம் செஞ்சு நீங்கள் வைக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
பாருங்கள், இது மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா வடித்து எடுத்துடுங்க. எங்கள் தேவைக்கு ஏற்ப நாங்கள் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வடித்தாச்சு. வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணியும் ஊற்றி நீங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை கூட இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 தக்காளி பழம், ஒரே ஒரு ஆனியன், ஒரு கேரட். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுங்க எங்களுக்கு. இது கூட நாங்கள் எந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வேறு எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நான் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பெப்பர் பவுடரு, இது சுகர், ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சில்லி பவுடர் நல்லா காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வீட்டில் இருக்கிற ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாங்க. இல்லை வேண்டாம் எங்களுக்கு பெப்பரோட காரமே ஓகேன்னு நினைக்கிறவங்க பெப்பரையே இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ எந்த சில்லி பவுடரெல்லாம் போடல. இது ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க, நாங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கா. கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். மறுபடியும் நாங்கள் சர்விங் வைக்கிறப்ப நீங்கள் பவுலில் ஊற்றி கொடுக்குற பெப்பர் சால்ட் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க போட்டுக்குவாங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஒரே ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றி நாங்கள் மேலே அந்த கார்னிஷ்காக அந்த ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறதையும் போட்டுடலாங்க. பாருங்கள், ரொம்பவும் சுவையான ஹெல்த்தியான டொமேட்டோ சூப் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அவங்கள அசத்துங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த கார்ன்ஃப்ளவர் மாவோ வேறு எந்த இதுவுமே போட வேண்டியதில்லை. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும்தாங்க ஃப்ளேவருக்காக. அதையும் நாங்கள் அரைக்கிறப்ப எடுத்துடுறோம். ஆப்ஷன் தான் பூண்டு. எங்களுக்கு பூண்டு போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க பூண்டை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கம்.